2015ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தஞ்சையில இருக்கக்கூடிய சாஸ்திரா கல்லூரியில ஒரு அழகான ஆய்வு செய்யறாங்க. என்ன ஆய்வு அப்படின்னா, கிரகண காலத்துல வீசக்கூடிய சூரியனுடைய ஒளியிலையும் சந்திரனுடைய ஒளியிலையும் அதுல இருக்கக்கூடிய அதிர்வலைகளினால நம்ம சுத்தி இருக்கக்கூடிய தீய கிருமிகள் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக ஆகி நல்ல வளரக்கூடிய ஒரு நிலையை அடையுது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதே சமயம் இந்த தீய கிருமிகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு அவங்க பார்த்த பொழுது, மற்ற உணவு பதார்த்தங்கள் இருக்கக்கூடிய பாத்திரத்திலையும் ஒரு சின்ன தர்பையினுடைய துண்டை போட்டு வைத்துவிட்டு பக்கத்திலேயே தர்பை துண்டு போடாத ஒரு பாத்திரங்களையும், அதாவது பால் பாத்திரத்தையும் தயிர் பாத்திரத்தையும் வைக்கிறாங்க. இந்த கிரகண காலம் முடிஞ்ச பிறகு அந்த தர்பை இருக்கக்கூடிய பால் பாத்திரத்தையும் தர்பை இல்லாத பால் பாத்திரத்தையும் அவங்க சேர்த்து ஆய்வு செய்த போது, தர்பை சேர்த்த பால் பாத்திரத்துல கிரகண காலத்துல வந்த கிருமிகள் எதுவும் தாக்காமலும், தர்பை இல்லாம இருந்த பால் பாத்திரத்துல பலவிதமான கிருமிகள் அதுல குடி புகுந்ததையும் அந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி கிருமிகளை அழிக்கக்கூடிய ஒரு விதமான சக்தியும் தர்பை கிட்ட இருக்கு அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதனாலதான் நம்ம முன்னோர்களை வழிபடும் பொழுதும் கிரகண காலத்திலையும் நல்ல காரியங்களையும் இந்த தர்பை பொருட்களை நாம பயன்படுத்துறோம்.